ஹாய் நண்பர்களே, மகாபாரதம் கதையை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முதல்ல நமக்கு அஸ்தினாபுரத்தை தான் காட்டுறாங்க. ஒரு பெரிய ஸ்டேடியமில் சுற்றி மக்கள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நடுப்பகுதியில் திருதராஷ்டிரன் நிற்கிறாரு. 2 யானை மோத வருது. அந்த 2 யானையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது 3ஆவதாக ஒரு யானை வருது. விருதராஷ்டிரர் 3 யானை சேர்ந்து தாக்கும்போது விருதராஷ்டிரர் கீழே விழுந்துட்டுறாரு. இப்போ இன்னொரு யானை சேர்ந்துருக்கு. மொத்தம் 4 யானை. ஆனால் விருதராஷ்டிரர் அதை ஈஸியாக சமாளிக்கிறார். தன்னுடைய ஒரே கையாலே 2 யானையை கட்டுப்படுத்துறாரு. மற்றொரு கையால் மற்ற 2 யானையை கட்டுப்படுத்துறாரு. 4 யானையும் கட்டி போட்டுறாரு. ஆனால் ஒரு யானை மட்டும் அவுத்துட்டு பயங்கரமாக வருது. அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் அச்சத்தோடு பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஸ்டேஜில் விருதராஷ்டிரோட அம்மா ராஜாமாதா உட்பட எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவங்களும் யானை வரதை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் திருதராஷ்டிரருக்கு கண்ணு தெரியாமல் இருந்தாலும் மக்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறத பார்த்த உடனே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே அவர் அமைதியாக கண்ண மூடி யானை எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னு சொல்லி உணர்றாரு. அதே நேரத்தில் பாண்டு உள்ள வர்றாரு. அவரோட தம்பி சங்கிலி எடுத்து அந்த யானையை கட்டி போடுறாரு. உடனே திருதராஷ்டிரர் கோவப்படுறாரு. என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை யார் காப்பாற்றினான்னு கேட்குறாரு. உங்கள் தம்பி அண்ணா என்கிறார் பாண்டு. அதுக்கு திருதராஷ்டிரன் சொல்கிறாரு, எனக்கு உனது உதவி அவசியம் இல்லை. நான் பார்வையற்றவன் என்ற உணர்வு என்னுள் தோன்றக்கூடாது என்று எண்ணுவவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அமைதியாக போயிடுறாரு. இப்போ திருதராஷ்டிரனை காட்டுறாங்க. அவனுக்கு சில இடத்துல அடிபட்டிருக்கு. அந்த காயத்துக்கெல்லாம் மருத்துவர்கள் மருந்து போட்டுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் பாண்டு அந்த பக்கமாக நடந்து போகிறாரு. அவர் நடந்து போகிற சத்தத்தை வைத்தே பாண்டுன்னு சொல்லி கணிச்சிடுறாரு திருதராஷ்டிரன். பாண்டு வந்து விட்டாயா? அன்பு அண்ணனுக்கு உதவி செய்ய தான் வந்தாயா? நகைப்போடும் கோபத்தோடும் கேட்குறான் திருதராஷ்டிரன். அதுக்கு பாண்டு சொல்கிறான், அது உதவி இல்லை அண்ணா, சேவை அப்படிங்கிறான். உதவி செய்ய நான் இன்னும் அரசனாகவில்லை. அஸ்தினாபுரத்தோட அரசர் நீங்கள் தான். அந்த அரியணை உங்களுக்காக பல வருஷமாக காத்துட்ருக்கு. அதே நேரத்தில் விதுரர் உள்ள வராரு. அவர் சொல்கிறாரு, அரியணை அரசனுக்கு அலங்காரம் இல்லை, அரசன் தான் அரியணையை அலங்கரிக்க வேண்டும். இதை கேட்ட உடனே திருதராஷ்டிரன் கோபமாக எந்திக்கிறாரு. எந்திரிச்சு சொல்கிறாரு, குலத்தில் முத்தவன் நான் தான், என் அருகதையை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாரு. விதுரரோட முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் மெதுவாக பதில் சொல்கிறாரு, அந்த அருகதை எனக்கு இல்லை அண்ணா, அந்த முடிவு மகாமந்திரி தான் எடுக்க வேண்டும். அரியணையை அலங்கரிக்கிற ஒரு அரசர் அனைத்து மக்களின் மனதையும் கவர்ந்தவராக இருக்கணும்னு சொல்லிட்டு அமைதியாக வெளியில் போயிடுறாரு. அவர் போன உடனே திருதராஷ்டிரன் பாண்டுவிடம் சொல்கிறான், பாண்டு நம்ம ராணியின் வயிற்றில் பிறந்தவர்கள், ஆனால் அவன் தாசியின் வயிற்றில் பிறந்தவன் சொல்கிறாரு. அதுக்கு பாண்டு சொல்கிறான், தவறு அண்ணா, நம்ம 3 பேரும் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள். பிதாமகரும் ராஜமாதாவும் கூட ராஜவம்சத்தோட அங்கமாக ஏற்றுக்கிட்டாங்க. இதை பற்றி யோசிக்காதீங்க அண்ணா, நீங்கள் ஆனந்தமாக இருக்கணும். திருதராஷ்டிரன் மெதுவாக சொல்கிறான், எனக்கு ஒரு பிறவி குணம் இருக்கிறது. அடுத்தவர்கள் எதை சொன்னாலும் நம்ப மாட்டேன். இறைவன் சொன்னாலும் அதில் குறை இருப்பதாக தோணும். என்னுடைய தனிமைதான் இந்த எண்ணத்திற்கு காரணம். அதை போக்குறதுக்கு ஒரே வழி ஆட்சி என் கைக்கு வரணும். என் சொல்ல கேட்டு எல்லாரும் நடக்கணும். அதுக்கு பாண்டு சொல்கிறான், மூத்தவர் நீங்கள் தான் அண்ணா, அஸ்தினாபுரத்தோட ராஜா நீங்கள் தான். தனிமையை வெல்ல அதிகாரம் உதவாது அண்ணா, அன்புதான். அந்த அன்பை தருபவள் மனைவி ஆவாள். அந்நியர் உங்கள் தனிமையை விரட்டி காட்டுவார்கள். அதுக்கு திருதராஷ்டிரர் சொல்கிறாரு, எனக்கு இந்த மேரேஜை பற்றி யோசிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லைன்னு சொல்கிறாரு. பாண்டு சிரிக்கிறான், அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், பிதாமகர் பார்த்துக்குவாரு. உங்களோட கல்யாணம் காந்தாரி இளவரசியோட நடக்க போகுதுன்னு சொல்கிறான். திருதராஷ்டிரன் யார் அந்த இளவரசின்னு கேட்குறான். அவ்விளவரசி காந்தாரி அழகு ஓவியமாம். அந்த இளவரசிக்கு ஈசன் 100 புத்திர பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாராம். உண்மையில் தாம் பாக்கியம் செய்தவர் அண்ணா. திருதராஷ்டிரன் மெதுவாக சொல்கிறான், பாக்கியம் செய்தவள் காந்தாரி. ஏன்னா அவள் தான் அஸ்தினாபுரத்தோட ராணி ஆக போகிறா. அதே நேரத்தில் காந்தாரத்தில் உள்ள ராஜா ராணிக்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. நான் தவறு செஞ்சுட்டேன் போல தோணுதுன்னு. ஆனால் மகாராணி சொல்கிறாங்க, நீங்கள் பீஸ்மர் கேட்ட உடனே சரின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு எனக்கு உங்கள் மேலே கோவம் வந்தது. ஆனால் ஆழ்ந்து யோசித்த பிறகு உங்கள் முடிவு சரிதான்னு தோணுது. பீஸ்மருடைய சேனையோடு மோதுவது காந்தாரத்தின் அழிவுக்கு வழிவகுக்கும். ஒரு அரசனாக நான் எடுத்த முடிவு சரி, ஆனால் தந்தையாக எடுத்த முடிவு தவறுன்னு தோணுது. என் மகளை நினைத்துப்பார். இந்த நேரத்தில் ஒரு கனவு கோட்டையை கட்டியிருப்பா. தான் திருமணம் செய்ய போவது இருவழியற்ற ஒருவன் என்பது அவளுக்கு தெரியாது. அதுக்கு ராணி சொல்கிறாங்க, நம்ம நாட்டு மக்களுக்காக ஒரு தியாகம் செய்யணும்னா அவள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக செய்வான்னு சொல்கிறாங்க. அரசர் தளர்வாக சொல்கிறாரு, இதை எப்படி நம்ம பொண்ணுக்கிட்ட சொல்ல போகிறோன்னு. அதே நேரத்தில் பயணம் முடிந்து சகுனி காந்தாரத்திற்கு வந்தால் அவனுக்கு என்ன பதில் சொல்வது? தனது சகோதரியின் திருமணம் ஒரு கண்டு தெரியாதவனுடன் நடக்கிறது என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வான்? இந்த கதையின் பகுதி இங்கே தான் முடிகிறது நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திக்கலாம் அடுத்த பகுதியில்.